அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் அந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான மனுக்களின் மீது விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் கூட்ட நெரிசலின் போது 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான மனுக்கள், அது தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று தொடங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அமர்விலே இன்று விடுமுறை கால நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. அந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பேரணி, கூட்டம், மாநாடுகள் அதுபோன்று கூடக்கூடியவற்றை முறைப்படுத்தி வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு நபர்கள் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், கரூரில் இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ரூபாய் 50 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சமும் இழப்பீடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளுடன் பல பேர் பொதுநல மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவை அனைத்தையுமே இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த விசாரணையானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த விவகாரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது தமிழக காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி ஆனந்தும் அதே போல நிர்மல்குமாரும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்விலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது. கரூர் சம்பவம் தொடர்பான அந்த பொதுநல மனுக்கள் மற்றும் நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான அந்த விசாரணையானது நடைபெறுகின்றது. தற்போது தசரா பண்டிகை காலம் விடுமுறை என்பதனாலே விடுமுறை கால நீதிமன்றத்தில் இது ஒரு சிறப்பு விசாரணையாக நடைபெறுகின்றது. பொதுநல மனுக்கள் மீது இந்த நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்விலே இந்த விசாரணை தற்போது நடைபெறுகின்றது. அமர்வு பணி முடிந்ததும் நீதிபதி ஜோதிராமன் ஜாமீன் அதே போல முன்ஜாமீன் மனுக்களை விசாரிப்பார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடே உற்று கவனிக்கக்கூடிய அந்த விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் யாருடைய வாதங்கள் ஏற்கப்படும், யாருடைய வாதங்கள் நிராகரிக்கப்படும், இந்த விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் விஜய் கரூருக்கு செல்வது, நிர்வாகிகளை கைது செய்வதா அல்லது ஜாமீன் கொடுப்பதா உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிவாரணங்கள் 20 லட்சம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் நிர்வாகிகளுக்கு மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சென்று அந்த நிவாரணத் தொகை சேரவில்லை. காரணம், அந்த நிர்வாகிகள் மீண்டும் கரூருக்கு செல்வதிலே சிக்கல் இருக்கிறது. மீண்டும் அங்கு சென்றால் பிரச்சனை வெடிக்கும். எனவே உரிய காவல் பாதுகாப்பு வேண்டும், எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கினால்தான் நாங்கள் அங்கு செல்ல முடியும் என்று நீதிமன்றத்திலே அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் அதனையும் விசாரிக்க இருக்கிறார்கள். நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். ராஜேஷ், தொடர்ந்து அரசு தரப்பில் என்னென்ன மனுக்கள் விளக்கப்பட்டு வருகிறது, எத்தனை மனுக்கள் போடப்பட்டிருக்கு, அது தொடர்பான இது சம்பந்தமாக பல்வேறு பொதுநல வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழக அரசு சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை ஏற்கனவே மேற்கொண்டார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள் ஆகியோரிடம் நீதிமன்றத்தில் வைக்க வேண்டிய வாதங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். எனவே என்ன மாதிரியான வாதங்களை வைத்தால் சரியாக இருக்கும் என்று விஜய் தரப்பில் ஏற்கனவே முன்னாள் நீதிபதிகள் உள்ளிட்ட பலரிடம் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே அவர்கள் தரப்பில் ஆஜராகியிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதங்களை வைக்க இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது நடைபெற்ற சம்பவங்கள்,
அங்கு பணியில் இருந்தவர்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள், ஆவணங்கள், வீடியோ ஆதாரங்கள் ஆகியவற்றை கையில் வைத்திருக்கிறார்கள். எனவே இரண்டு தரப்பும் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள், தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்திலே பங்கேற்ற போது அன்று காலையில் மீட்டிங், அதாவது ஒரு 12 மணிக்கு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இடத்துக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட 12 மணிக்கு அவர் வரவில்லை. அவர் தாமதமாக 7 அல்லது 7:15 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். அதன் காரணமாகத்தான் கூட்டம் அதிகமாக கூடியது. அப்படி கூட்டம் அதிகமாக கூடிய காரணத்தால் இது போன்ற விபத்து ஏற்பட்டது என்று தமிழக அரசு சார்பில் அதிகாரிகள் வாதிட இருப்பதாக தெரிகின்றது. அதே போல அந்த 41 பேருடைய குடும்பத்திற்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படவில்லை. இன்னும் கூடுதலான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை நீதிபதிகள் ஏற்பார்களா, எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், அதுபோன்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உள்ளூர் நிர்வாகிகள், கரூர் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வழக்குகளிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை ஆவதற்கும் இந்த விசாரணை ஒரு முக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மீது அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய முன்ஜாமீன் ஏற்கப்படுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும்.